ஹேவ் அ பாலிசி. உங்களுக்கு என்று ஒரு கொள்கை வைத்துக் கொள்ளுங்கள். அது என்னன்னா கொள்கை, பொதுவா அரசியல் கட்சிக்கு தான் கொள்கை வேணும் கேட்பாங்க. அதான் தனி மனிதனுக்கு எதுக்கு கொள்கை அப்படின்னு யோசிக்கலாம். கொள்கை இல்லாத கட்சி நீர்த்து போயிடும். கொள்கை இல்லாத தனி மனிதன் காணாம போயிருவான். நீ யாருங்கிறது நீ என்ன கொள்கை வச்சிருக்க வச்சுதான் இருக்கு. கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை பண்ண மாட்டேன்னு வைக்கலாம். அதுவும் ஒரு கொள்கை தான். மெராத்தான் ஓடுவாங்கல்ல, மெராத்தான் ஓடுறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பேஸ்ல ஓடுவான். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட ஃபாஸ்டா ஓடுவான். ஏன்னா இதே ஃபாஸ்ட் பேஸ் நீங்க மராத்தான்ல வச்சீங்க அப்படின்னா 100 மீட்டருக்கு அப்புறம் நீ அவுட் ஆயிடுவ. அப்ப நீ முழு ரன் ஓடணும். உன் லைஃப் 60 வயசு 80 வயசு முழு லைஃப். அப்ப முழு லைஃபுக்கு ஓடணும்னா கிடைக்கக்கூடிய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீ ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே போற, அங்க ஒரு டிசைனை திருடி கொடுன்னு யாரோ சொல்றான். என்னோட மாரல் என்னோட வேல்யூ அதை ஒத்துக்காது. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி என் வேல்யூ அதை ஒத்துக்காது, நீ முடியாதுன்னு சொல்லி பாரு. உனக்கு பணம் கட்டுவான். 1 லட்ச ரூபா, உன் சம்பளமே 1 லட்ச ரூபாடா, நான் வருஷ சம்பளத்தை சிங்கிள் பேமெண்ட் தரேன்னு சொல்லுவான். அந்த சிங்கிள் பேமெண்ட்டுக்கு விழுந்த அப்படின்னா உன் இன்டெகிரிட்டி லூஸ் ஆயிடும். முடிஞ்சிச்சு கதை. அதோட இன்டெகிரிட்டி முடிஞ்சுனா அவ்வளவுதான். when integrity is gone everything is gone. இன்டெகிரிட்டி முடிஞ்சுனா அதுக்கப்புறம் நீ யாருனே கிடையாது, நீ ஒரு ஆளவே கிடையாது. யார் உனக்கு அந்த பணத்தை கொடுத்து செய்ய சொன்னானோ அவனே அந்த வேலையை நீ செஞ்ச பின்னால உன்னை மதிக்க மாட்டான். நடக்கும். எவன் ஒருத்த கோடி ரூபாய் கொடுத்து செய்யும் சொல்றானோ நீ தலையாட்டி கோடி ரூபாய் வாங்கிட்டனா அது வரைக்கும் சார் சார்னு பேசுனவன் அப்புறம் என்ன அப்படிமா. ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ தலையாட்டிட்ட. நீ தலையாட்டனா நீ உன் கதை முடிஞ்சு. ஏன்னா உன் குடுமி அவன்கிட்ட இருக்கு. நாளைக்கு அவன் மாட்டினா நீயும் மாட்டுவ. அப்ப அதுல இருந்து அவன் டோனே மாற ஆரம்பிச்சிடும். நீ நோ சொல்லி பாரு, உன் வேலையை இன்க்ரீஸ் பண்ணுவான். நீ ஒரு வேலையை தப்பான வேலையை செய்ய சொல்லும் போது 1 லட்ச ரூபா சொல்லுவான் நோ அப்படின்னு சொல்லு. 2 லட்ச ரூபா சொல்லுவான், 3 லட்ச ரூபா சொல்லுவான், 4 லட்ச ரூபா சொல்லுவான். இன்னும் நீ நோ சொல்லி பாரு. சார் நீங்க சொல்லுங்க சார் வேல்யூவை, எவ்வளவு காசு கொடுத்தா பண்ணீங்க நீங்க சொல்லுங்க சார்மா. நடக்கும். நீ அப்போ நோ சொல்லி பாரு. அப்போ உனக்கு சுத்தி இருக்கா சொல்லுவான், கொலைக்க தெரியாம இருக்கடா பைத்தியக்காரன்னு சொல்லுவான். பரவாயில்ல, நீ அன்னைக்கு தெரிஞ்சு பைத்தியக்காரனா கூட இரு. ஆனா டவுன் த லைன் 10 இயர்ஸ் கழிச்சு யாரு பைத்தியக்காரன் தெரிஞ்சிடும். எவன் அக்செப்ட் பண்ணணும் அவன் தான் பைத்தியக்காரன். எவன்